ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னாக்க 2 சிலிண்டர் பார்த்தோம். இந்த கிளாஸ் நம்ம 3 சிலிண்டர் பார்க்க போகிறோம். ஏபிசி 3 சிலிண்டர் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ சிலிண்டர் எக்ஸ்டெண்ட், பி சிலிண்டர் எக்ஸ்டெண்ட் அண்ட் ரிட்ராக்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க ஏ ப்ளஸ் சிம்பிள் போடணும். சிமிலர்லி பிக்கு பி ப்ளஸ் சிம்பிள் போடணும். ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு பி மைனஸ் போடணும். சி சிலிண்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது, சி பிளஸ். ஏ சிலிண்டர் ரிட்ராக்ட் ஆகுது, ஏ மைனஸ். சி சிலிண்டர் ரிட்ராக்ட் ஆகுது, சி மைனஸ். இதை யூஸ் பண்ணி டிசைன் ஏ நுமாட்டிக் சீக்வன்ஸ் சர்க்யூட் யூசிங் கேஸ்கேட் மெத்தட். ஓகேங்களா, அது அப்படியே கீழே எழுதிருங்க. ஏ பிளஸ், பி மைனஸ், சி பிளஸ், ஏ மைனஸ் அண்ட் தென் சி மைனஸ். ஓகேங்களா, ஸோ பிளஸ்னாக்க எக்ஸ்டெண்ட் ஆகிறது, மைனஸ்னாக்க ரிட்ராக்ட் ஆகிறது. அது நம்ம என்னது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல குரூப்பா பிரிக்கணும். குரூப்பா பிரிச்சோம்னாக்க பார்த்தோம்னா 3 குரூப்பா பிரிக்கலாம். சம்மு கொஞ்சம் என்னது டிஃபிகல்ட்டா இருக்கும். மினிமம் நம்பர் ஆஃப் குரூப்பிங் இருந்தாலே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி 3ஆ பிரிச்சோம்னாக்க இங்க பாத்தீங்கன்னா பி மைனஸ். ஓகேங்களா, அது ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு என்னது சியும் சி மைனஸ் ஒரே மாதிரி இருக்கும். ரூல்ஸ் படி இருக்கக்கூடாது. நம்மளால குரூப்பிங் என்னது பண்ண முடியாது. ஸோ அதனால சியை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னாக்க ஈஸியா இருக்கும். வேற என்னென்ன டைப் ஆஃப் குரூப்பிங் பண்ணலாம் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சி இந்த பக்கம் கொண்டு போனா நம்மளுக்கு இப்போ ஈஸியா இருக்கும். சி ஆக ஏபிசி, இங்கிட்ட பிசிஏ. அப்போ நம்ம பெர்ஃபெக்டா நம்மளால நம்ம வரைய முடியும். ஓகேங்களா, என்னென்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு குரூப்பிங். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னாக்கா அது எந்த ப்ராப்ளம் கிடையாது. எது ஈஸியாக நம்மளால 2 குரூப்பா டிவைட் பண்ணிக்கலாம். இங்கிட்ட ஏபிசி இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு சிபிஏ இருக்கு. இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க என்னன்னாக்க அங்கே பண்ணோம்னாக்க பி பிளஸ் பி இங்கிட்ட சி சேர்ந்துருக்கும். அதனால லாஸ்டா இருக்க ஆல்பபெட் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் பண்றோம். சி மைனஸ்னாக்க ஏ பிளஸுக்கு முன்னாடி மூவ் பண்ணோம்னாக்க அதுக்கப்புறம் தான் குரூப்பிங் நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம சியை அந்த பக்கம் கொண்டு போனாக்க நம்மளால குரூப்பிங் ஈஸியா பண்ணிக்கலாம். ரூல்ஸ் படி நோ ஆல்பபெட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க அங்கிட்ட ஏ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் இந்த பக்கம் லாஸ்ட் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாதே நம்மளால குரூப்பிங் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன்று பாருங்களேன், ஏ அந்த பக்கம் கொண்டு போனாலும் பண்ண முடியாது, இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளால ரெண்டா டிவைட் பண்ணவே முடியாது. இதுக்கு என்னன்னாக்க 3 குரூப்பிங் கண்டிப்பா நம்மளால யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, 3 குரூப்பிங் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்ம வர கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு 2 குரூப்பிங் 3 சிலிண்டர் நம்ம பார்ப்போம். ரூல்ஸ் படி என்னன்னாக்க ஒரு குரூப்ல என்ன இருக்கக்கூடாது, நோ ஆல்பபெட் சுட் பி ரிப்பீட்டட் இன் தி சேம் குரூப். ஓகேங்களா, அதான் ரொம்ப முக்கியமானது. அது தகுந்த மாதிரி தான் நம்மளால குரூப்பிங் பண்ண முடியும். மினிமம் நம்பர் ஆஃப் குரூப் இருந்தனாக்க நம்மளால ஈஸியா நம்மளால சர்க்யூட் டயக்ராம் வரைய முடியும். இப்போ நம்ம பேக் டு சம்முக்கு போவோம். ஸோ நம்ம சியை லாஸ்டா இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்கும். அதாவது சி மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ், இந்த பக்கம் பி மைனஸ் சி பிளஸ் ஏ. ஸோ கேஸ்கேட் மெத்தட்ல என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னாக்க நம்பர் ஆஃப் ப்ரெஷர் லைன், எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை ப்ரெஷர் லைன் இருக்கும். 2 குரூப் இருக்கு, நம்ம 2 ப்ரெஷர் லைன் வச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் லிமிட்ஸ் 2 இன்டு நம்பர் ஆஃப் சிலிண்டர். நம்மளுக்கு 2 குரூப் இருக்கு. நம்பர் ஆஃப் சிலிண்டர் எத்தனை இருக்கு, 3 இருக்கு. ஏபிசி 3 இருக்குனால 2 இன்டு 3 6. நம்பர் ஆஃப் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ், எத்தனை சிலிண்டர் இருக்கோ அத்தனை டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணும். 3 சிலிண்டர் இருக்கு, 3 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். நம்பர் ஆஃப் குரூப் சேஞ்சிங், நம்பர் ஆஃப் குரூப் -1. நமக்கு 2 குரூப் இருக்கு, 2 - 1 1. இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இது என்னது ஜென்ரலா உள்ள டயக்ராம். ஒரு இதுல என்ன இருக்கணும், ஒரு சிலிண்டர் இருக்கணும். அது நம்ம ஏன்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறோம். 2 லிமிட்ஸ் வச்சிருக்கணும், ஏ மைனஸ் ஏ பிளஸ். ஓகேங்களா, 3/2 லிமிட்ஸ் ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணுவோம். பைலட் ஆப்ரேட்டட் டிசி கண்ட்ரோல் வால்வ் நம்ம இன்புட்டா கொடுக்கும். ஸோ கீழே பார்த்தோம்னாக்க 2 ப்ரெஷர் லைன் இருக்கும். எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை ப்ரெஷர் லைன் இருக்கும். பாட்டம் சைடு என்ன இருக்குனாக்க குரூப் சேஞ்சிங் வால்வ் இருக்கும். குரூப் சேஞ்சிங் வால்வ் என்னன்னாக்க 2 - 1, 2 குரூப் -1 நம்மளுக்கு 1 வரும். அதனால ஒரு ப்ரெஷர் குரூப் சேஞ்சிங் வால்வ் 1 யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னது 3 சிலிண்டர் இருக்கனால ஏ பி சி நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, நேம் என்னது ஏ பி சின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துக்கிறோம்.
ஸோ அதுக்காக ஒவ்வொரு சிலிண்டருக்குமே என்னது 2 லிமிட்ஸ் வச்சிருக்கும். A பிளஸ் A மைனஸ், பிக்கு B பிளஸ் B மைனஸ், சிக்கு C மைனஸ் C பிளஸ், அந்த மாதிரி நேம் வந்து கொடுக்கணும். கீழே வந்து என்னது கண்ட்ரோல் வால் VA VB அண்ட் VC. ஸோ கீழே பார்த்தோம்னாக்க என்னது 2 குரூப் இருக்கும், குரூப் 1 அண்ட் தென் குரூப் 2. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் நேம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். பிளஸ் மைனஸ் எல்லாத்துக்கும் 3 சிலிண்டர் இருக்கு. ஓகேங்களா, இது வந்து 2 குரூப் இருக்கு, குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னாக்க நம்ம வந்து என்னது ஜென்ரலா வந்து எப்படி இருக்குது இந்த பக்கம். ஓகேங்களா, எடுத்து என்னது இந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு என்னது அந்த லைன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேரா வந்து என்னது வரைஞ்சு வச்சிருக்கணும். இந்த மாதிரி என்னது ப்ளூ கலர் லைன் இதுல மென்ஷன் பண்ணிக்காம பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து என்னது வரைஞ்சு வச்சிடணும். வரைஞ்சு வச்சாதே நம்மளால வந்து என்னது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்னது C மைனஸ் A பிளஸ் B பிளஸ் வந்து சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆபரேஷனுக்குள்ள போவோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது குரூப் 1ல தான் வந்து நம்ம வந்து வரையணும். குரூப் 1ல C மைனஸ்க்கு நேரம் ஒரு லைன் போடுங்க. அப்புறம் என்னது A பிளஸ்க்கு நேரம் ஒரு லைன் போடுங்க, B பிளஸ்க்கு நேரம் ஒரு லைன் போடுங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல அதை எடுத்து வந்து என்னது குரூப் 1ல இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் செகண்ட் B மைனஸ். ஓகேங்களா, அப்புறம் B செகண்ட் குரூப்ல இருந்து B மைனஸ்க்கு போடணும், மறந்துடக்கூடாது. செகண்ட் குரூப்ல இருந்து C பிளஸ்க்கு போடணும், செகண்ட் குரூப்ல இருந்து A மைனஸ்க்கு போடணும். அதான் இதுல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கலரிங்ல வந்து காமிச்சிருக்கோம். கிரீன் வந்து என்னது குரூப் 1ல இருந்து போறது, எல்லோ வந்து என்னது குரூப் 2ல இருந்து நமக்கு போறது. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், செகண்ட் சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னது ப்ராப்பரா வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிடணும். ஆரோ ஒன்னாக்க நீங்க இண்டிகேட் பண்ணினாக்க இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம வந்து என்னது சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ A மைனஸ் பக்கம் போகுது, இங்கிட்டு A மைனஸ் பக்கம் போகுது, பால் 3லையும் மைனஸ் பக்கம் போகுது. ஓகேங்களா, அப்புறமேட்டு என்னது நம்ம வந்து என்னன்னாக்க அந்த சீக்வன்ஸ். ஓகேங்களா, C மைனஸ்ல இருந்து எடுத்து A பிளஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து வர இதுல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ முதல் வந்து குரூப் 1ல என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குது. ஓகேங்களா, C மைனஸ். அப்போ எனக்கு C மைனஸ்னாக்க ரிட்டார்ட் ஆகும். டைரக்ஷன் வந்து என்னது இந்த பக்கம், ஆரோ இந்த பக்கம் இருக்காது. ஓகேங்களா, ஆரோ வந்து இந்த பக்கம் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ரிட்டார்ட் ஆகிற பக்கம் நம்ம வந்து ஆரோ வந்து வரைஞ்சிருக்கோம். அப்புறமேட்டு என்னது C மைனஸ்ல இருந்து நம்மளுக்கு A பிளஸ். ஸோ ஆரோ வந்து என்னது டுவர்ட்ஸ் எக்ஸிஸ் பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் B பாசிட்டிவ். ஓகேங்களா, ஏல இருந்து என்னது A பாசிட்டிவ்ல இருந்து B பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நமக்கு போகும். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம பார்ப்போம். குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு அப்புறம் வந்து என்னது நமக்கு செகண்ட் சைக்கிள் வந்து நமக்கு ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ C மைனஸ் முதல் எங்கனாக்க குரூப் 1ல இருந்து C மைனஸ். C மைனஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ குரூப் 1ல இருந்து நம்ம C மைனஸுக்கு நம்ம கொடுக்கணும். C மைனஸ் கொடுத்தா என்ன ஆகும்னாக்க சிலிண்டர் வந்து என்னது டுவர்ட்ஸ் எக்ஸ் நெகட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகும். C மேல இருக்குல்ல, ஓகேங்களா, C சைடு கொடுக்குறோம். C வந்து என்னது நெகட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகும். நெகட்டிவ் சைடு மூவ் ஆகிற லெஃப்ட் லிமிட்ஸ் C மைனஸ் வந்து டச் ஆகும். C மைனஸ் டச் ஆகுறப்ப அதுல இருந்து வந்து என்னது நேரம் எங்க போகும்னாக்க A பாசிட்டிவ்க்கு வந்து போகும். இது வந்து என்னது இப்போ வரையறப்ப வரைஞ்சுக்கணும், முதல்ல வரைஞ்சிட்டோம். அது வந்து என்னது இப்போ வரையறப்ப வரைஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ A நெகட்டிவ் A பாசிட்டிவ் வந்த பிறகு என்னன்னாக்க பிஸ்டன் லிமிட் சுவிட்ச் A பிளஸ் பக்கம் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ A பாசிட்டிவ் பக்கம் நம்மளுக்கு மூவ் ஆகும். A பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆகுறப்ப என்ன ஆனாக்க நமக்கு வந்து என்னது A பாசிட்டிவ்ல இருந்து B பாசிட்டிவ்க்கு வந்து போகும். லிமிட் சுவிட்ச் A பாசிட்டிவ் டச் ஆகும். A பாசிட்டிவ் டச் ஆனோன்னு என்ன ஆகும்னாக்க A பாசிட்டிவ்ல இருந்து என்னது வால்வு பிபியில வந்து பாசிட்டிவ் சைடு வந்து நம்மளுக்கு டச் ஆகும். பாசிட்டிவ் சைடு டச் ஆகுறப்ப பிஸ்டன் B என்னவாகும்னாக்க நம்மளுக்கு பாசிட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுக்குறப்ப என்ன ஆகும்,
இங்க இருந்து சப்ளை வந்து என்னது பாசிட்டிவ் பக்கம் போகும், இது வந்து என்னது நெகட்டிவ் பக்கம் போகும். பிஸ்டன் வந்து என்னது பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆகும், லிமிட் சுவிட்ச் பி பிளஸ் டச் ஆகும். ஓகேங்களா? பி பிளஸ் டச் ஆகணும் என்ன ஆனாக்க நமக்கு வந்து குரூப் சேஞ்ச் வாலுக்கு வந்து என்னது சப்ளை போகும். அதான் வந்து என்னது நம்ம இங்க சொல்ல வர்றது. ஓகேங்களா? இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் சைக்கிள். உங்களுக்கு புரியுதுல்லப்பா? பி பாசிட்டிவ் ஆகும், பி பாசிட்டிவ்ல இருந்து என்ன ஆகும், குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து என்னது சப்ளை வந்து போகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள். நம்ம வந்து இந்த கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? என்ன சொல்ல வரோம்னா உங்களுக்கு புரியுதுல்லப்பா? சி மைனஸ்ல போகும், சி மைனஸ் போறப்ப என்ன ஆகுனாக்க சிலிண்டர் சி வந்து என்னது ரிட்டார்ட் ஆகும். அப்படி சிலிண்டர் சி ரிட்டார்ட் ஆகிறப்ப என்னது நெகட்டிவ் வால்ல வந்து டச் ஆகும். நெகட்டிவ் வால்ல டச் ஆனோன்னு என்ன ஆகுனாக்க ஏ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் வந்து நமக்கு போகும். ஏ பாசிட்டிவ் போறப்ப என்ன ஆகும், லிமிட் சுவிட்ச். ஓகேங்களா? இங்க வந்து என்னது நேரம் இங்க பாசிட்டிவ் பக்கம் போகும், இங்கிட்ட வந்து என்னது நெகட்டிவ் பக்கம் இருக்கும். சிலிண்டர் வந்து பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னது ஏ பாசிட்டிவ் வந்து நமக்கு பி பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து சப்ளை கொடுப்போம். பி பாசிட்டிவ் பக்கம் போறப்ப என்ன ஆகுனாக்க பிஸ்டன் வந்து என்னது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பக்கம் மூவ் ஆகும். அப்போ லிமிட் சுவிட்ச் பி பிளஸ் டச் ஆகும். பி பிளஸ் டச் ஆகிறப்ப குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து என்னது நம்ம வந்து சப்ளை போகும். அதான் பி பிளஸ் வந்து நேரம் எங்க வருது, குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? குரூப் சேஞ்சிங் வால்வ் நெகட்டிவ் சைடு வருது. அதுக்கப்புறமேட்டு என்னது நெகட்டிவ் சைடு வரப்போ வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ குரூப் சேஞ்சிங் வால்வ் பி டூக்கு வந்து நம்ம வந்து சப்ளை வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து நமக்கு முடியுது. செகண்ட் நம்ம ஆரம்பிக்கிறப்ப என்னது ஃபர்ஸ்ட் இந்த பி நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போ என்னன்னாக்க பி நெகட்டிவ் பக்கம் வந்து நம்ம வந்து என்னது நம்ம வந்து இண்டிகேட் கொடுக்கணும். எங்கிறதுனாக்க குரூப் 2ல இருந்து நம்ம வந்து மூவ் ஆகணும். குரூப் 2ல இருந்து பி நெகட்டிவ்ல இருந்து என்னது அப்புறம் சி பிளஸ் அப்புறம் ஏ நெகட்டிவ். அகைன் வந்து ஏ நெகட்டிவ் அப்புறம் வந்து குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நமக்கு போற மாதிரி இருக்கும். பி நெகட்டிவ்ல இருந்து பி நெகட்டிவ்னாக்க எக்ஸ்ட்ரா ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து பி வந்து மூவ் ஆகும், ரிட்டார்ட் ஆகும் சொல்றாங்க. அப்புறம் சி பிளஸ் கொடுக்கணும். சி பிளஸ் வந்து ஃபார்வர்டா வந்து மூவ் ஆகும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏ நெகட்டிவ் சைடு வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து சப்ளை வந்து நம்மளுக்கு போகும். அதான் வந்து எனது செகண்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எனது பார்ப்போம் அது எப்படி வந்து எனது அந்த ஆப்ரேஷன் நடக்குது. பி மைனஸ் இருந்து எனது பிபிக்கு வந்து நம்ம வந்து சப்ளை கொடுக்கணும். அதாவது பி மைனஸ் அங்க சப்ளை கொடுத்தா என்ன ஆகும்னாக்க லிமிட் சுவிட்ச் பிக்கு வந்து டச் ஆகும், பி வால்வ். ஓகேங்களா? அங்க இருந்து என்ன ஆகும், சி பிளஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே வால்வுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து லிமிட் சுவிட்சுக்கு போயிடக்கூடாது, லிமிட் சுவிட்சுக்கு போகக்கூடாது. இன்புட் அங்க வால்வுக்கு தான் கொடுக்கணும். அங்க இருந்து என்ன ஆகுனாக்க பிளஸ் சைடு வந்து நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து என்னது பாசிட்டிவ் சைடு வந்து சி வந்து நமக்கு பி நெகட்டிவ் சைடு மூவ் ஆகுறப்ப லிமிட் சுவிட்ச் பி வந்து நமக்கு பி நெகட்டிவ் டச் ஆகும். அங்க இருந்து என்ன ஆகும், நம்ம வந்து பி பாசிட்டிவ் சைடு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்ன ஆகுனாக்க உங்களுக்கு என்னது இந்த பக்கம் வந்து நமக்கு சப்ளை வரும், சி சிலிண்டர் பாசிட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகும். அப்ப லிமிட் சுவிட்ச் சி பிளஸ் வந்து டச் ஆகும். சி பிளஸ் டச் ஆகுறப்ப அங்கிருந்து நேரம் எங்க வரும், ஓகேங்களா? நேரம் வந்து என்னது சி நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? சி நெகட்டிவ் வர்றப்ப என்ன ஆகும், சி நெகட்டிவ் வர்றப்ப ஏ நெகட்டிவ் சைடு, அதாவது என்னது பிஸ்டன் ஏ வந்து ரிட்டார்ட் ஆகும். ரிட்டார்ட் ஆகிட்டு வந்து என்னது நம்மளுக்கு வந்து என்னது ரிட்டார்ட் ஆகிட்டு ஏ நெகட்டிவ் பக்கம் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஆப்ரேஷன். ஏ நெகட்டிவ்ல இருந்து எங்க போகும், குரூப் சேஞ்சிங் வால்வுக்கு வந்து நமக்கு போகும். இந்த ஆப்ரேஷன் நமக்கு வந்து இந்த சீக்வன்ஸா வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஐ ஹோப் என்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? டவுட் தான் என்னது நீங்க வந்து என்னது தாராளமா நம்மகிட்ட